உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். நான் அடிக்கடி நிறைய வீடியோல சொல்லுவேன், திமுக காரங்களை பிடிச்சி ஜெயில போட்டாலும் சரி, அங்கேயும் போய் ஜெயில் கம்பியை திருடுறது எப்படின்னு திட்டம் போடுவாங்களே தவிர திருந்த மாட்டாங்க அப்படின்னு நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு வேலையை தான் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் இன்னைக்கு பார்த்திருக்காப்புல. அதாவது செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பியும் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெற்றோர்கள்ட்ட போய் சம்மன் கொடுத்துட்டு வந்தாங்க காவல்துறையினர். இன்னைக்கு ஆனா காவல் நிலையத்துல அவங்க ஆஜர் ஆகல. ஒரு 6-7 நாளா தலைமுறைவா இருக்காங்க. தமிழ்நாடே பெரிய நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா போட்டீங்க நீங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே வர முடியாத சூழல்ல எந்த முட்டு சந்தில முக்காடு போட்டு படுத்திருக்காரோ தெரியல. எனக்கு என்னமோ அவர் வெளிநாடு தப்பிச்சுட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. வெளிநாடு தப்பி போயிருக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு. அது மாதிரிதான் இன்னைக்கு ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே இன்னைக்கு ஆஜராகல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. லுக் அவுட் நோட்டீஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இந்த அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் வாங்கினாங்கல்ல, ஜாப் ராக்கெட் கேஸ், அந்த விவகாரத்துல இன்னைக்கு ஈடியும் உள்ள நுழைஞ்சிருச்சு. ஈடியும் அது சார்ந்த விவரங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இவங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீதிமன்றத்துக்கு இன்னைக்கு போறாங்க. என்ன கிரவுண்ட்ல லுக் அவுட் நோட்டீஸை கேன்சல் பண்ணுமா? லுக் அவுட் நோட்டீஸுக்கு எதிராக போறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க ஆஜராக மாட்டோம், நாங்க தலைமறைவா இருப்போம், ஆனா நீங்க எங்களை வெளிநாடு போகணும்லாம் சொல்லக்கூடாது. நாங்க எங்க சௌரியத்துக்கு போவோம், லண்டன் போவோம், துபாய் போவோம், அமெரிக்கா போவோம், இப்படி எங்க வேணாலும் நாங்க போவோம். எங்களை நீங்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும். நாங்க பாட்டுக்க கொள்ளையடிப்போம், நாங்க பாட்டு வேலை வாங்கி தரோம்னு சொல்லி காசு ஆட்டையை போடுவோம், நாங்க பாட்டுக்க கரூர் கம்பெனி வச்சு கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்போம், நாங்க பாட்டுக்க எம்எல்ஏக்களை விலை பேசுவோம். நாங்க என்ன ஊர்ல இருக்கிற பிராடு பித்தலாட்ட கேப்மாரித்தனம் முடிச்சேரித்தனம் மொல்ல மாதிரித்தனம் அத்தனையும் ஒண்ணும் என்ன பண்ணுவோம் நாங்க. ஆனா எங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது, எங்களை சட்டமும் கேள்வி கேட்க கூடாது, எங்களை வெளிநாடு போகக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு தானே இந்த கேள்விக்கு அர்த்தம். வேணும்னா ஒண்ணு பண்ணுவோமா, தமிழ்நாடு டிஜிபியை வர சொல்லி, அதே மாதிரி சென்ட்ரல்ல இருந்து இடி டைரக்டரை வர சொல்லி ஒரு பூங்கொத்து ஒண்ணு கொடுத்து அண்ணனும் தம்பியுமே வழி அனுப்பி வைப்போமா ஏர்போர்ட்ல ஏத்தி. எவ்வளவு எகத்தால கருணாநிதி இருக்கும் உங்களுக்கு. இந்த லுக் அவுட் நோட்டீஸுக்கு எதிராக நீங்க கோர்ட்டுக்கு போறீங்கன்னா கண்டிப்பா கோர்ட்டு அதை காரி துப்பாம விடாது. அதுல எந்த மாற்றமும் இல்லையா? நிச்சயமா கோர்ட்டு காரி துப்போம். ஏண்டா சம்மன் கொடுத்தா ஆஜராக மாட்டேங்கிறீங்க, ஊர்ல இருக்கிற அத்தனை பித்தலாட்டத்தையும் பண்ணிடுறீங்க, கேஸ் போட்டிருக்காங்க. சட்டம் தன் கடமையை செய்தா நீ ஒத்துழைக்க வேண்டியதுதானே. இத்தனைக்கும் உடனே ஒரு மக்கள் பிரதிநிதி, இதுல அமைச்சரா வர இருந்து அறுத்து தள்ளி இருக்கீங்க. போலீஸ்காரங்க கூப்பிட்டா போக வேண்டியதானே. உங்களை என்ன 2வது கிட்னி எடுக்க போறாங்க? ஏற்கனவே தான் ஒரு ஸ்டெண்ட் வச்சு அடைச்சிருக்குல்ல, அடிக்க போறாங்க உங்களை. சாதாரணமா யாராவது போலீஸ் சம்மன் சர்வ் பண்ணி கூப்பிட்டு வரலன்னா அவங்க அம்மாவை தூக்கிட்டு போறது, அவங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு போறது, குடும்பத்துல உள்ளவங்களை மிரட்டுறது, பக்கத்துல உள்ளவங்களை மிரட்டுறது, என்னென்னலாம் செய்வாங்க போலீஸ். ஆனா இவங்களை அப்படி செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா விவிஐபி அப்படிங்கிற அந்தஸ்துல வந்துட்டாங்கல்ல. போய் விசாரணை போய் ஆஜராகும்னா லுக் அவுட் நோட்டீஸுக்கு எதிராக கோர்ட்டுக்கு வராராம். ஜட்ஜி என்ன சொல்லுவாரு? ஐயா போலீஸ்காரரே, தமிழ்நாடு போலீஸ், நீங்க லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க கூடாது, நான் கேன்சல் பண்ணிடுறேன், அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னு நான் சொல்லுவாரு. எவ்வளவு கொழுப்பு இருக்கு பாத்துங்க இவங்களுக்கு. இப்ப இந்த கேஸ காரி துப்பி துரத்து தான் விட போறாங்க. ஏன் இவங்க லுக் அவுட் நோட்டீஸுக்கு எதிராக போறாங்கன்னா, எங்கேயோ ஃபாரின் போயிட்டாங்க போல இருக்கு ஆல்ரெடி. திரும்பி வந்தா ஏர்போர்ட்ல புடிச்சுப்பாங்க. நம்ம சம்பாரிச்ச சொத்து பூரா இங்கதான் இருக்கு, வெளிநாட்டிலேயே செட்டில் ஆயிட முடியும். இங்க வந்தா ஏர்போர்ட்லயே பிடிப்பாங்க. இங்க வா மண்டையிலேயே 2 போட்டு அப்படியே பிடிச்சி தாந்துருவாங்க உள்ள. நம்ம போனா மாட்டிக்குவோமே, அதனால லுக் அவுட் நோட்டீஸ் எப்படியா கேன்சல் பண்ணணுமே கேஸ் போடுறாங்களே. நம்ம இதுக்குதான் அதிகபட்ச வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதனால ஆல்ரெடி தப்பிச்சுட்டாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது பதுங்கிட்டு, இங்க தமிழ்நாடு போலீஸ் தானே தேடிக்கிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு ஆதரவான காவல்துறையெல்லாம் எங்கேயாவது இருக்கும். இப்ப நீங்க ஆந்திராவுக்கு போனீங்க, இல்ல காங்கிரஸ் இங்க டிவிக்கு ஆட்சியில இருந்துகிட்டே உள்குத்து எல்லாம் நிறைய பார்ப்பாங்க. இங்க கூட்டணியில இருந்துகிட்டே காங்கிரஸ் கவர்மெண்ட் எங்கேயாவது இருக்கிற ஸ்டேட்டுக்கு போயிட்டு இந்த லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் இல்லைன்னா நோவாம அங்கிருந்து அப்படியே பெங்களூர்ல இருந்து ஃபாரின் கிளம்பி போயிடுவாங்க. இவங்களை தடுக்க முடியாது. அதுதான் இந்த லுக் அவுட் நோட்டீஸை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறது. இது அவ்வளவு இளிச்சவாயர்களா சட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு ஆபரேஷன் உண்டு. டாக்டர் கூப்பிடுங்க எல்லாம் நீங்க கத்த வேண்டியதில்லை. வரும்போதே டாக்டரோட வருவாங்க. ஆல்ரெடி நீ பேஷண்ட், வரும்போதே டாக்டரோட வருவாங்க. கவலைப்படாத, கத்த வேண்டாம். வேணும்னா பேம்பர்ஸ், ஹக்கீஸ்,
மெமிம கோபான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணா வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தப்பிக்கலாம் முடியாது. முதலீட்டை மூடிட்டு முக்காடா போட்டு போற அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும். சரி, கரூர் வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வருது. அநேகமா இந்த வழக்கு அந்த லுக் அவுட் நோட்டீஸ் எப்படி செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குக்கும் எதிராக அந்த வழக்கு வருமோ அதே மாதிரி கரூர்ல திமுக போட்டிருக்க வழக்கு கண்டிப்பா டிவிகேவுக்கு எதிராக தான் வரும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், என்கிட்ட சண்டைக்கு தான் வந்தீங்க, 42 பேருக்கு வேலை கொடுக்க கூடாது, அது தப்பு, படிக்கிற பிள்ளைங்க எத்தனையோ பேரோட வேலை வாய்ப்பு பறி போகுது, கொடுக்க கூடாதுன்னு. நான் ஏற்கனவே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன், திமுகவோட வழக்கறிஞர் விங்கு ஸ்ட்ராங்னு. எவ்வளவு நுட்பமா அந்த கேஸை போட்டிருக்காங்க பாத்தீங்களா? 42 பேருமே கேஸ்ல சாட்சி. அந்த கரூர் வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியல்ல ஆதவர்ஜுனா, விஜய், மதியழகன், புஷி ஆனந்த் அத்தனை பேரும் வராங்க. அப்ப குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சாட்சியை போய் சந்திச்சு ஒரு பொருளை கொடுத்தா அதுக்கு பேரு லஞ்சம். அது அரச அதிகாரத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி. எவ்வளவு அழகா கொண்டு போய் அத வழக்குல சொறி இருக்காங்க பாருங்க. சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீங்க அரசு வேலை கொடுத்தீங்கன்னா அது லஞ்சம். சம்பந்தப்பட்டவர்களை நீங்க சந்திச்சு பேசவே கூடாது, அப்ரோச்சே பண்ணக்கூடாது. அப்ப அந்த காலகட்டத்துல விஜய் அவர்கள் போய் நிவாரணம் கொடுத்தாரு, அவங்கள வர வச்சு பேசினாரு, மாமல்லபுரத்துல சந்திச்சாரு அப்படின்னா அப்ப அவர் சாதாரண ஒரு தலைவர். இப்ப முதல்வர் அப்படிங்கிறப்ப நீங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நீதிமன்றத்துல பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அதை எடுத்துக்கும். செந்தில் பாலாஜி எப்படி அமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ண வச்சது பாத்தீங்களா? ஏன்னா நீ அமைச்சர் அப்படிங்கறதால இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தானே பண்ணாங்க. இந்த விவரத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், எவனோ ஒருத்தன் தப்பா வழி நடத்துறான், அவனை முதல்ல அடிச்சு விரட்டி விட்டுருங்க, 4 வருஷத்துக்கு கிட்டே சேர்க்காதீங்க, என்ன 5 வருஷத்துக்குன்னு. இப்ப நடந்து போச்சுங்களா? என் மேல கோவப்பட்டு அன்னைக்கு எல்லாரும் என்ன திட்டினீங்க. இப்ப என்ன நடக்குது பாருங்க. நாளைக்கு இந்த நீதிமன்ற வழக்குல என்ன வரும்? வழக்கு கோர்ட்ல அதாவது சிபிஐ விசாரணையில் இருக்கு. சிபிஐ விசாரணையில் இருக்கிற ஒரு வழக்கை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருவாங்க. இந்த 42 உத்தரவுக்கான தடையும் வரும். நீ அரசு பணியெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாலாம் வழங்கிட முடியாது, அதுக்கான தடையும் வரும். ஆனா திமுக இதை ஒரு கிரவுண்டா எடுத்துட்டு போலனாலும் பொதுநல வழக்கு போறதுக்கு 10 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாளை வழக்கு முடிஞ்ச உடனே அதை எடுத்துட்டு போவாங்க. கண்டிப்பா இதுல டிவிகே அரசுக்கு நீதிமன்றத்தின் மூலமா ஒரு பெரிய பின்னடைவு இந்த வழக்குல வரும். தேவையில்லாம இப்ப நான் பேசுறேன், கரூர் வழக்குல செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்கு, சதி இருக்குன்னு, அது உண்மையும் கூட அப்படின்னே வச்சுக்குவோம். ஆனா டிவிகே தலைவர் பேசலாம், தமிழ்நாடு முதல்வரோ தமிழக அமைச்சர்களோ அதை பேசக்கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் பிரதிநிதிகள், அரசோட பிரதிநிதிகள், மக்களோட பிரதிநிதிகள் மட்டும் இல்ல, அரசோட பிரதிநிதிகள். அப்படிங்கிறப்ப இது நீதிமன்றத்துல வாதமா வைக்கப்படும் போது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் இப்ப இந்த கரூர் வழக்குல நாளைக்கு கண்டிப்பா டிவிகேவுக்கு எதிரான ஒரு ஸ்டெப்ஸ் நடக்கும். அதே மாதிரி செந்தில் பாலாஜி வழக்குல நிச்சயமா 2 பேர்த்துக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க, பிடி வாரண்ட் போட்டுருவாங்க. புடிச்சு உள்ள போடு அப்படின்னு சொல்லிட்டு வாரண்ட் போட்டுருவாங்க. அவங்களுக்கு எங்கெல்லாம் தப்பிச்சு ஓட முடியாது. ஆல்ரெடி வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் அவங்க ரிட்டர்ன் வரும்போது லுக் அவுட் நோட்டீஸ் லைவ்லயே இருக்குங்கிறதால ஏர்போர்ட்லயே புடிச்சு பொடியில தட்டி கொண்டாந்து உட்கார வச்சிருவாங்க. இதுதான் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்களுக்கு தூது விட்டிருக்கிறார். ஒரு பெரிய தொழிலதிபர் மூலமா அந்த தூது அப்படிங்கிறது போயிருக்கு. இந்த வசூல் பண்ண கேஸ்ல அன்பில் மகேஷை மட்டும் கலட்டி விட்டுருங்க, மத்த யாரு மேல வேணாலும் என்ன ஸ்டெப் வேணாலும் எடுத்துங்க, அமைச்சரை கழட்டி விட்டுருங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சில பேச்சுவார்த்தைகள் தூதுகள் அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. பட் அது விஜய் அவர்கள் வரைக்கும் போய் சேரல, அடுத்த கட்டத்துலதான் நிக்குது. அது அவர்கிட்ட போய் சேர்ந்தா நிச்சயமா அவர் ஏத்துக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா டிவிகே ஆட்சிக்கு வரணும்னு ஓட்டு போட்டவங்க 50 பேர் அப்படின்னா திமுக அதிமுக வரவே கூடாதுன்னு ஓட்டு போட்டவங்க 50 பேர். அதுல குறிப்பா திமுக வரக்கூடாதுன்னு போட்டவங்க 40 பேருக்கு மேல இருப்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்துடவே கூடாது, இவங்களை விடவே கூடாது, இவங்களை எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள வைக்கணும், இவங்க சொத்துக்களை பூரா பறிமுதல் பண்ணணும், இவங்களெல்லாம் புடிச்சு வெளுத்து விடணும் அப்படின்னு வெறி கொண்டு வாக்களித்தவர்கள் 100க்கு 40 பேர் டிவிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. டிவிக்கு உழுந்த 100 ஓட்டுல 40 ஓட்டு கண்டிப்பா திமுக புடிச்சு கசக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள வெஞ்சத்தை வச்சு போட்டவர்களோட வாக்கு. அதை நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் வருவானுங்க, எனக்கு சிஎம் தெரியும், நான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவேன், போவேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி யாராவது ஒரு அமைச்சர்கள் மூலியமா இந்த மாதிரியான தூதுக்கள் போனாலும்
அது முளையிலேயே கிள்ளி எரியப்பட வேண்டும். திமுக என்கின்ற கலை பிடுங்கி எரியப்பட வேண்டும். செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்.